பெண்ணுரிமை பேசும் விடிய ஆட்சியில் சிவகங்கை பெண் மாவட்ட ஆட்சியரை நிற்க வைத்து மாணவிகளை மண்தரையில் அமர்த்திய அவலம் நடந்துள்ளது. சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வாரிசு அமைச்சர் மற்றும் விடியா திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா மேடையில் ஆட்சியர் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தது பார்ப்போரை முகம் சுளிக்க வைத்தது. மேலும் வாரிசு அமைச்சரை வரவேற்க பள்ளி மாணவிகளை மண்தரையில் அமர்த்தியது பெண்ணுரிமையை பற்றி பேசும் திராவிட மாடல் அரசின் உண்மையான முகத்தை தோல் உரித்து காட்டியிருக்கிறது. மதுரையில் ஆதார் புதுப்பித்தல் சேவை மந்தமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் ஒழுங்குமுறைகள் சட்டத்தின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்கள் ஆதார் பதிவு தேதியிலிருந்து ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறை தங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது. அதன்படி KK நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதார் மையத்திற்கு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்ததால் சாலை முழுவதிலும் கடும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பள்ளி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் விடிய அரசை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடந்தது. வேளாண்மை துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்களிடம் திணிப்பது, டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணிகளில் வேலை பளுவை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் சங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் பகுதியில் விடியா திமுக அரசு பாதாள சாக்கடை அமைப்பதற்காக தோண்டி வைத்திருந்த பள்ளத்திற்குள் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் நிலை தடுமாறி விழுந்தனர். ஒண்டிப்புதூர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பதற்காக விடியா திமுக அரசு பள்ளம் தோண்டியுள்ளது. விடியா திமுக அரசு விரைந்து பணிகளை முடித்துவிட்டு பள்ளத்தை மூடாமல் ஆமை வேகத்தில் செயல்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் நிலை தடுமாறி இந்த பள்ளத்திற்குள் விழுந்தனர். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் விடியா திமுக அரசு பாதாள சாக்கடை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு சிறுதானிய உணவகம் ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் உணவகத்தில் இருந்த சிலிண்டர் திடீரென தீப்பிடித்தது. உடனடியாக சக ஊழியர்கள் செயல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த தீ அணைப்பானை கொண்டு தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக கோவில்பட்டியில் மாணவி ஒருவர் சக மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார். விடியா திமுக அரசு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 31 கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஒருநாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது ரோட்டில் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாணவி ஒருவர் சக மாணவர்களுக்கு பாடம் எடுத்து அசத்தினார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தார் சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புவனகிரி அருகே பெருமத்தூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுத்துக்குழி வழியாக ஆலம்பாடியை இணைக்கும் சாலை சேதமடைந்திருந்த நிலையில் புதிதாய் சாலை அமைக்க வேண்டுமென இப்பகுதி கிராம மக்கள், வாகன ஓட்டிகள் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தனர். இதன் பின்னர் காலதாமதமாக விழித்துக் கொண்ட விடியா திமுகவின் நெடுஞ்சாலைத்துறை சாலையை சீரமைக்கும் பணிகளை தொடங்கியது. இந்நிலையில் பணிகள் முழுமையாக முடிவடையாத நிலையில் நெடுஞ்சாலை நிர்வாகம் சாலை அமைக்கும் பணிகளை கிடப்பில் போட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் பகுதியில் தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருமலாபுரம் பகுதியில் தக்காளி அதிக அளவில் பயிரிடப்பட்டு அதிக அளவில் விளைச்சல் இருந்தது. இந்நிலையில் விளைச்சல் அதிகமாக இருந்தும் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தக்காளியை பயிரிட்டு அதை பராமரித்து வருவதற்கான செலவு அதிகமாக இருந்த நிலையில் தக்காளியின் விலை குறைந்திருப்பது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்திற்கு விடியா திமுக அரசு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் தரமில்லாத சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழைய பஜார் சாலையில் கூட்டு குடிநீர் பணிகளுக்காக சாலை சேதமடைந்ததால் கடந்த மாதம் திருத்தணி விடியா திமுக நகராட்சி நிர்வாகம் சார்பில் சிமெண்ட் சாலை போடப்பட்டது. ஆனால் தரமில்லாத எம்சாண்ட் கொண்டு சாலைகள் அமைத்ததால் ஆங்காங்கே சிமெண்ட் சேதமடைந்து ஜல்லிகள் தெரிவதாகவும் வீடுகளில் தூசிகள் அதிக அளவில் பறப்பதாகவும் கூறி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.